வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ராசிகளின் தனித்துவங்கள் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலபுருஷனுடைய 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீன ராசி. இதை விட ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காணொலியை உங்களோட சந்திக்கிறதுல இருக்கவே முடியாது. மீனராசி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜென்ம சனியை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி தோழர்களுக்கு இந்த காணொளி ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். மீனராசிக்கு என்ன தனித்துவம்? அத்தனைக்கும் ஆசைப்படு, எது மேலேயும் ஆசை வைக்காத. இது ரெண்டுமே மீனம்தான். ஒரு குறிப்பிட்ட 5% மீனராசி அன்பர்கள் ரிஷிகளாக, மனித உருவில் தெய்வங்களாக, சித்தர்களாக, குருமார்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில். இதில் மீனராசிக்கு 95% பேர் சுக்கிரன் உச்சம் பெறுறார் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால பலதரப்பட்ட விஷயங்கள் மேலும் நாட்டம், லௌகீக வாழ்க்கை இருக்கக்கூடிய அத்துணை இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற வேட்கை நிறைந்தவர்கள் மீனராசி அன்பர்கள். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சூட்சமம் சொல்கிறேன். மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உடனே செய்ய மாட்டாங்க. அளந்து அளந்து படிப்படியாக. இப்போ மீனராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தணும்னா உடனே செலுத்த மாட்டாங்க. முதல் நாள் அப்படியே பணிஞ்சு பொட்டியில் இருக்கிற பாம்பு மாதிரி மெதுவாக வருவாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? இப்படிப்பட்ட மனிதர்கள் உண்டான்னு நினைப்பீங்க. மெதுவாக வந்து படிப்படியாக அந்த அமைதிப்படையில் சத்யராஜ் உட்கார்றார் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய மனதில், உங்களுடைய மூளையில் தன்னுடைய எண்ணத்தை புகுத்தி உங்களையே ஆட்டுவிப்பார்கள் மீனராசி அன்பர்கள். ஆனால் பல சமயங்களில் அவர்கள் சொல்வது நல்லதுக்கான காரணமாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்னொரு பழக்கம் உண்டு, காதல். ஒரு தடவையாவது வாழ்க்கையில் காதல் தோல்வியை பார்க்காத மீனராசி இனிமேல் பிறக்கலை. மீனராசிக்கு ஆடை அணிகலன்கள் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கும். எல்லாம் அனுபவிக்கணும். முக்கியமாக பத்திரிகை துறை, சினிமா துறை, இங்கே வேலை செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் எடுத்து பாருங்கள். 100ல் 70 பேர் மீனராசி இருப்பாங்க. ஆசை இருக்கும். சில பேருக்கு வெளியிலையும் இருப்பாங்க, ஆசை இருக்கும், உள்ளே வர முடியாது. ஆனால் பெரும்பாலான மீனராசி என்பர்கள் கலை மற்றும் கலை சார்ந்த தொழில்களில் தான் இருப்பார்கள். மீனராசியுடைய இயல்பு இது. மீனராசி என்பர்களுக்கு இன்னொரு பெரிய ஒரு சவால் வாழ்க்கையில், நான் மற்ற ராசிக்காரர்களுக்கு சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன். மீனராசிக்காரர்களுக்கு ஒரு கொடுப்பினை இல்லை. முதல் திருமணம் அது வீணாகத்தான் போகுது. 2ஆம் திருமணமே மீனராசி என்பவர்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் கை கொடுக்கிறது என்பது விரும்பத்தகாத ஒரு உண்மை. இதெல்லாம் மீனராசி என்பவர்கள் சரி செய்யணும் அப்படின்னா முதல்ல அவங்க செய்ய வேண்டியது எண்ணத்தை ஒருநிலைப்படுத்த வேண்டும், தியானத்தில் ஈடுபட வேண்டும். இப்போ தியானம் எதுக்கு பண்ணுறோம்? கடவுளை வேண்டுறதுக்காகவும் நாம் உணர்றதுக்காகவும். தியானத்துடைய சக்தியை நீங்கள் உணர முடியும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். மீனராசி பிடித்து கொள்ள வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன், காஞ்சி காமாட்சி அம்மன். இந்த காமாட்சி அம்பாளை நீங்கள் வழிபட ஒரு முறை காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு சாஷ்டாங்கமாக அம்பாளுடைய பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் செய்து நீங்கள் வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள் என்னெல்லாம் மாறுதல்கள் வருதுன்னு உங்களுக்கே அந்த உணர்வுகள் தெரியும். மிகப்பெரிய நிம்மதி, சந்தோஷம், முன்னேற்றங்கள் இதெல்லாம் பார்க்க முடியும். இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மறுபடி வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.